வாட்டர்மிலன் திவாகர் அவர்கள் பெண்களிடம் தவறாக நடந்திருக்கான். அவர் தேவரா இருக்கலாம், இவர் வன்னியரா இருக்கலாம், இவர் நாடாரா இருக்கலாம். இப்போ நான் சைக்கிளில் வரும்போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் பொதுவாகவே ஒரு நாளும் காலையில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன் உடற்பயிற்சிக்காக. அந்த மாதிரி நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது கமலா தேட்டர் வாசலில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடாப்பா அப்படின்னு பார்க்கலானாக்கா லெஜண்ட் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை கொடுத்துருந்தாங்க. நான் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். விஜய் சாருக்கும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால தான் விஜய் சாரு சைக்கிளில் வந்த மாதிரி நானும் சைக்கிளில் வந்தேன். ஏன்னா விஜய் சாரோட ரசிகர்கள் அவர் என்னென்ன பண்ணுறாரோ அந்த மாதிரி தானே நாங்களும் பண்ணணும். அதுதானே ரசிகன். அது மட்டும் இல்லை, விஜய் சார் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்றதனால் அந்த இடம் வெற்றிடம் ஆயிருச்சு. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் இப்ப லீடர் வந்திருக்காரு. அன்பு தலைவர் லெஜெண்ட். அதே அடுத்த இடம் அன்பு தலைவன், அன்பு தலைவன். அதே மாதிரி இருமா அதே மாதிரி அந்த வெற்றிடம் காலியா இருக்கிறதுனால அந்த தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்றதுனால அந்த இடத்தை நிரப்பும் நமது லீடர் அவர்கள் 2026 மிகப்பெரிய ஒரு உச்சத்தை லீடர் படம் மூலமாக தொட்டுட்டார். மைக்க தள்ளி விட்டாதவா. அதே மாதிரி இருங்கப்பா. அதே மாதிரி இந்த லீடர் படத்துக்கு நான் சைக்கிளில் வந்தது கூட விஜய் சாரும் ஒரு காரணம் தான். ஏன்னா நான் விஜய் சாரோட ரசிகன். பாருங்க, கூலுன்னு ஒரு செயின் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த செயின் போடுறதுக்கு காரணம் துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் சாரு இந்த செயின் போட்டிருப்பாரு. அன்னையிலேருந்தே நானும் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டேன். அதனால இந்த நான் இப்போ பண்ண சைக்கிளில் வந்ததுக்கு எல்லாமே விஜய் சார் மேலே நான் ஒரு பாசமும் நேசமும் இருந்ததால அது பண்ணது. அதை விட்டுட்டு அல்ல கை நொல்ல கை அந்த கை இந்த கை எல்லாரும் என் விஜய் சார் நான் கிண்டல் பண்றீங்களா, அதை பண்றீங்களா, இந்த பண்றீங்களான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா விஜய் சார் இன்னைக்கு எல்லாரோட சொத்தாவும் இருக்காரு. அவர் அரசியலுக்கு சென்றிருந்தாலும் ரசிகர்கள் மனசுல விஜய் சார் குடிகொண்டு இருக்காரு. அதனால நீங்க எதனா ஏடாகூடமா ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அந்த ஜூலியை போட்டு ஒரு வழி பண்ணி வச்சிங்களே, அந்த மாதிரி எதுவும் இடக்கு முடக்கா பண்ணாம யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே? நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலையா? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். இருங்கப்பா. இப்போ விஜய் சார் சைக்கிளில் வந்தாரு, அப்புறம் இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி இல்ல கேளுங்க, என்னது பூ போட்டோன்னா போயிட்டாரு. இதே மாதிரி நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எனது உடன்பிறவா சகோதரர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி பண்ணாரு. எல்லாரும் என்ன சொன்னீங்க? அதே சட்டை அதே டைலரு அப்படின்னீங்க. அப்போ உதயநிதி சார் பண்ணது அப்போ அவர் டிவிகே கட்சியை சேர்ந்தவரா? அப்படியெல்லாம் இல்லை. விஜய் சார் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் நான் என்னதான் சொல்றேன், நான் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க. இந்த பாருங்க, இது கருப்பு துண்டு ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும்.
இது மஞ்சள் கலரு மாம்பழம்னு சொல்லுவீங்க, இது காவி பாஜகன்னு சொல்லுவீங்க, இது பச்சை துண்டு விவசாய சின்னம். இப்படி பாருங்க, நான் வந்து இப்போதைக்கு லீடரோட தொண்டன் நானு. அதனால மாண்புமிகு திரு புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்களுடைய தொண்டனாக அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பண்ணது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான், நானே தான் பண்ணதே தவிர இதற்கும் லீடர் அவர்களுக்கும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு படத்துக்கும் ஒரு தியேட்டருக்கும் வித்தியாசமாக வருவேன். அப்படிதான் சைக்கிளில் நான் இன்னைக்கு வந்தது. சரிங்களா? அப்புறம் நம்ம படம் 3வது வாரம் எப்படி போகுது? நமது படம் இவ்வளவு நேரம் அதான தலைவா சொல்லிட்டு இருந்தேன். என் தலைவன் படம் வெற்றி, அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாள் அதே மாதிரி இப்போ அடுத்த முதலமைச்சர் இன்னும் ஒரு 10-20 நாள்ல தெரிஞ்சிடும் யாருன்றது. ஒருவேளை யார் முதலமைச்சர் ஆகுறீங்களோ தயவு செய்து மக்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்களோ இல்லையோ, அந்த மாக்காப்பா ஆனந்துக்கும் வாட்டர்மெலன் திவாகருக்கும் ஏதோ ஒரு வழியை பண்ணி விடுங்கப்பா. ஏன்னா அரசியலையும் தாண்டி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாதையில் போயிட்டே இருக்கிறாங்க. இதனால மக்கள் டிசப்பாயிண்டட் ஆகி யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரியாம, எந்த படம் பார்க்கறதுனே தெரியாம அவ்வளவு குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால மாக்காப்பா ஆனந்த், புகழ், பாடகர் பேர் என்னவா, கானா வினோத், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க எல்லாரும் மாறி மாறி ஒரு புகார் கொடுத்துட்டு மக்களை திசை திருப்புறாங்க. அதனால யார் முதலமைச்சர் ஆனாலும் இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க. சமீப அதுதான் சார் இப்போ நான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு திவாகர் அவர்கள் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நான் பல இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஆனால் நான் வெளியூருக்கு லீடர் படத்தோட ப்ரமோஷனுக்கு போயிருக்கப்ப அந்த இடத்துல எனக்கு வந்த விஷயம் என்னன்னாக்க, வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் அவன் பெண்களிடம் தவறாக நடந்திருக்கான். பெண் அப்படின்னு சொல்றதை விட அடுத்தவருடைய மனைவியிடம் தவறான முறையில் நடந்திருக்கிறதாக எனக்கு தகவல் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட அவனோட வீடியோலாம் கூட பார்த்தேன், வீடியோ காலில் அப்படி பேச, அது மிகப்பெரிய தவறு. அதையும் தாண்டி அவன் ஜாதியை பற்றி பேசியிருக்கான், அது மிகப்பெரிய தவறு. திவாகர், நான் இப்போவும் சொல்கிறேன் திவாகர், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு தெரியும். ஆனால் நீ ஜாதியை பற்றியும் அடுத்தவர்களுடைய மனைவியை கூப்பிட்றதும் அது பெரிய தவறு பாது, புரியுதா? நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறாள். ஆனால் எனக்கு அன்னைக்கு கோபம் வர்றதுக்கான காரணம், நீ அடுத்தவர்களை பற்றி ஜாதியை பற்றி பேசியது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவர் எஸ்சியாக இருக்கலாம், இவர் எம்பிசியாக இருக்கலாம், இவர் ஓசியாக இருக்கலாம், இவர் பிசியாக இருக்கலாம், அவர் தேவராக இருக்கலாம், இவர் வன்னியராக இருக்கலாம், இவர் நாடாராக இருக்கலாம். இப்படி எல்லா ஜாதி மதமும் கலந்தது தான் இந்த இந்தியா, புரியுதா? தயவு செய்து நாம் எல்லோரும் இந்தியராக தான் பார்க்கணும். உன்னுடைய வெறுப்பு விருப்புக்காக நீ வந்து அடுத்தவன் ஜாதியை பற்றி பேசாத, அடுத்தவன் மனைவியை பற்றி கூப்பிடாத. இப்போ இதை பற்றி கூட என்னால் டீட்டெயிலாக பேச முடியல. ஏன்னா இப்போ இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு, சட்டத்தின் கையில் போனதனால் நான் இவர்களை பற்றி பேச முடியாது. இன்னைக்கு நான் லீடர் படத்தோட 3வது வாரம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக தான் இன்னைக்கு நான் தியேட்டருக்கு வந்திருக்கேன்.